சொல்லுமா. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? நீ பார்க்கலாம். நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு புதன்கிழமை. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ வந்து அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து நல்லா கலகல ரசம் சமைச்சு வச்சுரு, சாதம் வச்சு ரசம் வச்சுரு அப்படின்னு. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலகல ரசம் வச்சுட்டா, பூண்டு ரசம். அது தொட்டுக்கிறாப்பில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு வந்து கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இது வளர்ந்துருக்கு, பீர்க்கங்காய் வளர்ந்துருக்கு. ஸோ அதை கட் பண்ணி போட்டு ஒரு பருப்பு வச்சு பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ணியிருக்கா. சூப்பர். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், நல்ல ஒரு காம்பினேஷன், ஒரு அப்பளம், பொரிச்ச குழம்பு, நெய்யும் இருக்குது. ப்ளஸ் பொரிச்ச குழம்புக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாள். இது வந்து அம்மா இன்னைக்கு புதுசாக வடிச்சிருக்கா. இதை பற்றி நீயே சொல்லுமா. அதாவது பிகினர்ஸுக்கு வெடிச்ச சாதம் எப்படின்னு வைக்க சொல்கிறதுக்கு, இது கீழே வந்து அந்த வடிகட்டியை வைக்கணும். அந்த இதுக்கு பேர் என்ன, கறி வடிகட்டிம்பாங்க. அதை வச்சுட்டு மேலே 2 கிளிப்பை போட்டுன்னு வச்சுக்கோ, ஸ்டீலோ மரத்தையோ போட்டுட்டு ஒரு துணியை வச்சு இப்படி வடிகட்டிட்டேன்னா மேலெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவாகாது. திருப்பி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாய்.